You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி ஆண்டவராக நான் தேவனுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கே ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல போனாலும், இல்லை துதி ஆராதனை நடத்தினாலும் சரி, ஜெபத்திற்கு கடந்து போனாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போனாலும் கட்டாயம் இந்த வார்த்தையை நான் சொல்வது உண்டு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வேதத்திலேருந்து ஒரு குறிப்பான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாய் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அந்த நல்ல காலை நேரத்துக்கு அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களி கூறு கடவும்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாள் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். இந்த அந்த டாக் வித் ஜீசஸ் ப்ரோக்ராம் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு பலத்தையும் புத்துணர்ச்சியும் கொண்டு வரட்டும். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். எங்களோடு கூட பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் ஏசப்பா ஒரு வார்த்தையை அழகாக சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதில் ஆண்டவர் சொன்ன ஒரு அழகான வாய்மொழிங்க இருக்கும். பாருங்கள், முதல் வசனத்துலலாம் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். அப்படி சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையாய் கோர்வையாக பரலோகத்தின் காரியங்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற, என்னை இல்லாதபடி பரலோகத்துக்கு உங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு அழகாய் தெரிவித்து கீழே இங்கே 13, 14, 15 3 வசனங்களில் ரொம்ப துல்லியமாய் தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னென்னா, 14வது வசனத்தில் வாசிக்கிறேன்னா, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இஃப் யூ ஷல் ஆஸ்க் எனிதிங் இன் மை நேம் ஐ வில் டூ இட். என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நாம் என்ன பண்ணணும், நெருங்கி இருக்கிறதான ஒரு காரியம். நீங்கள் நெருங்கி இருக்கும்போது தான் ஆண்டவர் எதை கேட்டாலும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். 13வது வசனத்தை பாருங்கள், நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரனால் பிதா மகிமைப்படும்படிக்கு அதை செய்வேன் என்று சொல்கிறார். அப்போ நாம் கேட்கும்போது தேவன் கொடுக்கிறார், அது பிதாவாகிய தேவனுடைய நாம மகிமைக்காக, பிதாவாகிய தேவனுடைய நாம மகிமைக்காக, that the Father may be glorified in the Son. அப்போ கூட பாருங்க, தேவன் நிமித்தமாக, அவருடைய குமாரன் நிமித்தமாக, குமாரன் நிமித்தமாக தேவனுடைய நாம என்ன பண்ணுதான், மகிமைப்படுது. அப்போ எதை கேட்டாலும் நாம் ஆண்டவருடைய நாமத்தில் தான் கேட்குறோம். பாருங்கள், இப்போ குறிப்பாக ஜபிக்கிறோம். ஜபத்தின் இறுதியில் எப்படி ஜபிக்கிறோம்னா, நம்ம கன்க்ளூஷன் பண்ணுறோம், எப்படி நம்ம முடிவுரில் கொண்டு வரணும்னா, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரின்னு சொல்கிறோம். அப்போது அதற்கு முன்பதாக நம்ம யாருடைய நாமத்தில் ஜபிக்கிறோம்னா, இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம். அப்படி தான் நம்ம கேட்குறோம், இல்லை இயேசுவின் மூலமாய் ஜபிக்கிறோம், இயேசுவின் நிமித்தமாக வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்படித்தான் நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். அப்போது எதை கேட்டாலும் நீ 1 மணி நேரமோ 30 நிமிஷமோ இல்லை 1/4 மணி நேரமோ நீ எப்படி ஜபித்தாலும் அந்த ஜபத்தை நீ இயேசுவின் நாமத்தில் தான் நீ கொண்டு போகணும். அப்போ ஆண்டவர் அதை அந்த ஜபத்தை என்ன பண்ணுவார், அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஜபத்தை அவர் நமக்கு ஏற்ற நேரத்தில் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதை கேட்டாலும் whatever you ask in my name, என்னுடைய நாமத்தில் நீ கேளு, அப்போ நான் செய்வேன், அதை நான் தருவேன்னு சொல்கிறார். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம பட்டியலிட்டு இருப்போம். தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது இதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், ஏசப்பா நான் இதை கேட்குறேன், அதை கேட்குறேன், 1 2 3 அப்படின்னு சொல்லி பல குறிப்புகளை வச்சுட்டு ஏதாவது ஒரு ஜெபத்திற்கு நமக்கு தாமதம் உண்டாச்சு, பதில் கிடைக்கலன்னா அத்தை நாம் என்ன பண்ணுவோம், முன்வைத்தோம், பட்டியலிட்டதை முன்வைக்க மாட்டோம்.
ஒரு ஜெபத்திற்கு பதில் நமக்கு உண்டாகலைனாக்கா அதை மாத்திரம் மையப்படுத்தி இந்த காரியத்தை கர்த்தர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ நாளாக கேட்டுன்னு இருக்கிறேன், என் ஜெபத்திலலாம் இது நான் வேண்டிக் கொள்வேன், இந்த காரியம் எனக்கு புலப்படவே இல்லை, இந்த காரியம் எனக்கு வரவே இல்லைன்னு சொல்லி அதை மாத்திரம் பர்டிகுலராக குற்றம் படுத்தி கொண்டு இருப்போம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் எதை கேட்டாலும் தருகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நன்மையான காரியங்களை கேளுங்க, ஆக்கப்பூர்வமான காரியங்களை கேளுங்க. எது நடக்குமோ அதை கேளுங்க. நடக்காததை என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. நடக்காததை கேட்கக்கூடாது. நடக்காததை கேட்டுட்டு என் ஜெபத்திற்கு பதில் வரல, என் ஜெபத்துக்கு தாமதம் இருக்குது, கர்த்தருக்கு கண்ணில் மூக்கில் வாயில் காதல்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணிக்கொண்டு இதெல்லாம் வைத்து பேசிக்கொண்டு இருப்பாங்க. இல்லை, எது உனக்கு தேவை, எது ஆண்டவர் உனக்கு கொடுக்க முடியும், எது உனக்கு ஆண்டவர் ஏற்ற காரியத்தை செயல்படுறோ அதை நீ கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமா செய்வார். அப்போ தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தில் நீ கேட்கணும்ன்றார். என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். whatever ask in my name I shall do it. தேவனுடைய நாமத்தில் கேட்கணும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. நன்மையான காரியங்கள், நன்மைக்கு கீழே என்ன இருக்குது? வேலை இருக்குது. நல்ல வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. நல்ல திருமண வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஒரு வீடை கட்டணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவனை தேவை சந்திக்கணும், நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், நான் பலனாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளே வாழணும், ஆண்டவருடைய விசுவாசத்தில் வளரணும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான காரியங்களை கேட்கணுமே தவிர கிடைக்காத காரியங்கள் கேட்டு எது கிடைக்கலையோ இல்லை கேட்காதபடி கூடாதபடிக்கு எது நம்ம கேட்குறோமோ அவைகளை என்ன பண்ணக்கூடாது? பட்டியலாக முன் வைக்கக்கூடாது. தேவஜனமே, அந்த காலை நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு வார்த்தை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வார்த்தை. இன்றைக்கி அநேக காரியங்கள் உங்களை பாதிக்குள்ளே நடக்குது. ஏதாவது ஒரு காரியத்தில் நீ அப்படியே பாதிப்புக்குள்ளே நடக்கிற அப்படின்னாக்கா அதற்கு காரணம் மற்றவங்க இல்லை, நீ தான். உன்னுடைய ஜெபம் சரியில்லை, உன்னுடைய காரியங்கள் என்ன அதை கீழ்ப்படிதலாக இல்லை, உன்னுடைய விசுவாசம் விசுவாசமாக இருக்குது. இது நடக்காத சந்தேக பேருவழியாக இருக்கிறது நிமித்தமாய் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாத படிக்கு பல காரியம் நம்மள அப்படியே பின்தங்க வைத்து கொண்டு இருக்கிறது. 15வது வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வீர்கள். பிதாவாகிய தேவனுடைய நாம மகிமைக்கா இயேசு செய்கிறார். 14வது வசனத்தில் வாசித்தோம், எதை கேட்டால் என் நாமத்தில் கேளுங்கன்னு சொல்லி. 15வது வசனத்தில் வாசிக்கிறோன்னா, நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகள் என்ன பண்ணுறாங்க? கை கொள்ளுகிறீங்க. அப்போ தேவன் மேலே நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு அவர் மேலே அன்பாய் இருக்கணும். நீ அன்பாய் கேட்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் உனக்கு தந்திருக்கிற தேவன். ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு மேன்மையாக இந்த காலை நேரத்தில் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக இந்த இயேசுவோட பேசுகிற நிகழ்ச்சி அநேக வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்குது. அநேக எங்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, காலைதோறும் இந்த 10 நிமிஷம் ஒவ்வொரு ஊழியக்காரங்க வித்தியாசமாக எங்களோடு கூட பேசுகிறது. எங்கள் குடும்பத்திற்கு, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நாங்கள் வேலைக்கு போகும்போது, இல்லை நாங்கள் குடும்பத்தில் ஏதாவது வேலையை பார்த்து கொண்டு இந்த வசனங்களெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுடைய குடும்பங்களையும் அவங்க விசுவாசத்தை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டோடைய வார்த்தையில் வாசித்தோம், இஃப் ஏ ஷல் ஆஸ்க் எனிதிங் இன் மை நேம் ஐ ஷல் டூ இட். என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே துதிக்கிறோம். இயேசுவோடு பேசுகின்ற நிகழ்ச்சி அநேகருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தை கொண்டு இருக்கிறோமே நன்றி. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.